அனைவருக்கும் வணக்கம். சும்மா கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னு பார்த்தேன். மைக்கு வேறு கொடுத்துட்டாங்க. எப்பவும் போல் நடுக்கம் தான். பொதுவாக இன்னைக்கு படம் எடுக்கிறது கம்பேரிட்டிவாக கொஞ்சம் சுலபமாயிருச்சு. சினிமாட்டோகிராஃபியாக எடிட்டிங் என்ன ஐஃபோன் இருந்தால் ஆல்மோஸ்ட் படம் எடுத்துடலாம். ஸ்கிரிப்ட் வேணும், அது ஒரு பக்கம். இப்போ டெக்னிக்கலாக ஆனால் ஒரு படத்தை தொடர்ந்து லைம் லைட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த படத்தில் ஹீரோ யாருக்கும் தெரியாது, ஹீரோயின் இப்போ தெரியலாம், முன்னாடி தெரியாது, டைரக்டர் யாருன்னு தெரியாது, எல்லாருமே புதுசு, ப்ரொடியூசர் தெரிஞ்சவங்களா அதுவும் தெரியாது. ஆனால் ஒரு தொடர்ந்து தன்னோட புதிய புதிய அட்வர்டைஸிங் இல்லாட்டி பிஆர் ப்ரொமோஷன்ஸில் இந்த படத்தை தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கிற அந்த யுக்தி தான் இன்றைக்கி பெரும்பான்மையானவர்களை இங்கே மேடைக்கோ இல்லாட்டி இங்கே வர வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற திருங்கிற திருநாவுக்கரசோட வேலை எனக்கு முதல்ல இருந்தே ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா பல நல்ல படங்கள் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட சிக்கலாலேயே போய் சேராமல் இருக்குது. அப்போ என்னதான் நல்ல படங்களை எந்த வகையில் எடுத்தாலும் ஒரு லவுட் ஸ்பீக்கர் தேவைப்படுது. ஏன்னா மக்கள் அவ்வளோ டைவர்ஷனில் இருக்கிறோம் எல்லாருமே. அப்போ அந்த லவுட் ஸ்பீக்கர் சரியாகவும் அதே சமயம் க்ரியேட்டிவாகவும் எல்லாரும் திரும்பி பார்க்குற வகையிலும் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அந்த வகையில் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவர் செஞ்ச அதே வேலையை இந்த படத்தோட இயக்குனரும் நடிகர்களும் டெக்னீஷியன்ஸும் எல்லாரும் அதற்கு இணையான வேலையை கண்டிப்பாக செஞ்சிருந்தா என்ன படம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த படம் அதற்கான இடத்த போய் சேர்ந்துடும். அப்படியா நல்ல இடத்துல போய் சேரணுங்கிறது என்னோட விருப்பம். அதை கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.